எல்லாருக்கும் வணக்கம். படத்தோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்த ஞாபகம் வந்துருச்சு. அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாமல் இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவராக இருக்குன்னு நினச்சேன். உண்மையாகவே அந்தளவுக்கு ஓவராக ஒரு ஃபேமிலிங்கிறது, ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இப்போ அங்கே அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வென் யூர் வித் கசின்ஸ் கசின்ஸ்ன்னு தோணாது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். மேலகன்லாம் எடுத்ததுக்கு காரணமே வி குரூ அப் வித் கசின்ஸுங்கிறதுனால அது ஸ்பெஷல் பாண்டு. ஆனால் ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரனாக போயிட்டுருக்காங்க, பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் வே. ஸோ நிறையா அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குவோம். அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஐ எம் வெரி வெரி லக்கி. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் அதுதான். என்னோட ஃபஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் ஸோ மச் லவ். இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க, அவ்வளோ பேர் வீட்டுக்கு வந்து விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ இஸ் கம்மிங். அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கமர்ஸ். ஸோ ருத்ரா, ஆல் தி பெஸ்ட். I'm so happy for you, and you worked a long way. செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், என்ன மாதிரி தான். ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடிஸ் ஒர்க். ஏன்னா ஹீரோனா நீ மட்டும் தான் சினிமா இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தான் நம்மளை தூக்கி நிப்பாட்டுறாங்கும் போது நம்ம அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் லெசன். அண்ட் ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி நைஸ் வாய்ஸ், யூ ஹேவ் அ கிரேட் ஸ்மைல். அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட் திங் யூ காட் இஸ் த யூத்னு சொல்லலாம், அதாவது தி எனர்ஜி. இப்போ நான் ரொம்ப சீரியஸான சினிமா ஆகிட்டோம். நம்ம வெற்றி சார்கிட்ட தான் சொல்லணும், ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரையும். அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆகிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்ட் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ். அப்படி இருக்கும்போது ஆனால் தியேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியாக இருக்கணும்னு தான் வர்றாங்க, திரும்ப ஹாப்பியாக இருக்கணும். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் நைஸ் டைம்ஸ். அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு படங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதா, இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேச முடியாதா, இந்த மாதிரி பைக்கில் ஒரு பொண்ணு கூட போக முடியாதா, அப்படி சோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்ல மூமெண்ட்ஸாகவே இருக்கும். ஸோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது. வரவழியில் தான் கேட்டேன் டைரக்டர் யாருப்பான்னு. நம்ம கிருஷ்ணா தான் நாங்கள் அடாப்பா நினச்சேன். ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆர்டிஸ்ட், அவர் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். கூப்பிட்டா உடனே ஷாட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா மணி சார் படம், மற்ற படத்துலாம் எப்படி இருந்தான்னு தெரியாது எனக்கு. அண்ட் தென் அதர் ஜேர்னி வாஸ் வி டிட் சம் ஆட் ஃபிலிம்ஸ் டுகெதர். அப்போ கிருஷ்ணா நடிச்சு காட்டிட்டு சொல்லுவார், நான் நிறைய நடிச்சு காட்டுவேன், இதில் நீங்கள் கொஞ்சமாக பண்ணுங்க அப்படிமாரு. பட் ஐ தாட் ஹி ஹாஸ் அ வெரி நைஸ் ஃபனி போண்ட் ஹிம். அதாவது எனி ஆட் எனி மூமெண்ட் இருந்தாலும் ஈ கேன் மேக் இட் ஃபனி அண்ட் ஈ கேன் மேக் இட் லுக் குட். டீசர் பார்க்கும்போது ஃபஸ்ட் டீசர் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, யார் கேட்கும்போது தான் சொன்னாங்க கிருஷ்ணான்னு. ஸோ ஐ கேன் சி தட் இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனி ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். அது ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும், ஆனால் இப்போ பண்ணுறதே இல்லை நம்ம. ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்ணுறது ப்ரெசன்டேஷனாக ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி கேட்சி. அண்ட் அகெயின் ஜென்னோட மியூசிக் வாஸ் வெரி கேட்சி. நான் டாடாலே ரொம்ப ரசித்தேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல் யூ கைஸ், ஆல் தி ஆக்டர்ஸ், இதில் வெல்கம் டு தமிழ். கற்றுட்டிங்களா தமிழ்? பேசினாங்களா? இல்லை, ஓகே. பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப். ஐம் ஸோ ஹாப்பி. இது தியேட்டரில் இந்த படம் ஐம் ஷுர் பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் இஃப் ஐ வாண்ட் டு டெல் சம்திங் டு யூ கைஸ், ஐ வுட் சே, do anything you do with a lot of love. உங்களோட அன்போடு நீங்கள் எது பண்ணிங்கனாலும் ஆடியன்ஸ் கிட்டேருந்து டபுள் மடங்கில் அன்பு கிடைக்கும். அதனால் அதை மட்டும் எப்போவுமே நம்ம சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று, ஐ தாட் நெகட்டிவிட்டி, வெளியிலேருந்து வர நெகட்டிவிட்டி உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இன்றைக்கி நிறையா லவ் இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேறு மாதிரி மாறும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அண்ட் அதை பற்றினா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் யூ கீப் டூயிங். நீங்கள் நினச்சதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடச்சிரும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு ஷேர் ஹியர். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு ப்ரொடியூசர்ஸ். விஷ்ணு, அவன் அண்ணனே கூப்பிட்டு பொழிவான். ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் விஷ்ணு. தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் தட் யூ ஆல்வேஸ் ஷேர் வித் டு மீ. அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ணனாக இருந்தால் அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக ஸ்பெஷலாக மெடல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே. So happy for you guys, and I'm so happy to be here and share this moment, this special day with the family, and not just you brothers but with the entire family. And வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி பெறணும். நன்றி. ட்ரெய்லர் கொடுத்து கலக்கி இருக்கீங்க. 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸும் பார்க்கலாம். அவ்வளோ ஜாலியாக எல்லோருமே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெய்லர். கண்டிப்பாக விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னாலே வெற்றி படங்கள் தான். அந்த வெற்றி படங்கள் வரிசையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் காத்திருக்கு ஜூலை 11 அன்னைக்கு.
கிருஷ்ணா என்னுடைய நண்பர், அவர் டைரக்டராக இந்த படம் மூலமாக அறிமுகம் ஆகும்போது சந்தோஷமாக இருக்குது. கிருஷ்ணா மிகப்பெரிய வெற்றி. நான் வந்து ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும், பாடல்களும் சரி, அந்த மேக்கிங்கும் சரி, பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே பிரமாதப்படுத்துறீங்க கிருஷ்ணா. ஒரு நல்ல கதை உங்களுக்கு நான் சொன்னீங்க, ஓப்பனாக சொன்னார் சார், கம்ப்ளீட்டாக விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் ரெடியாக வச்சுருந்தாங்க சார், பக்கா பவுன் ஸ்கிரிப்டோட, எப்படி கேஸ்ட் அண்ட் க்ரூ எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பராக வச்சுருந்தாரு. என் வேலை வந்து அதை அப்படியே உள்வாங்கி ப்ராப்பராக ஒரு படமாக கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லும்போது, விஷ்ணு சார் கங்க்ராட்ஸ், சூப்பர். அதுக்காக தான் நிறைய கதை கேட்டுகிட்டே இருக்கீங்க, யாருக்கு உடனே நடிக்க வைக்கலாம், நீங்கள் நடிக்கலாமா, உங்கள் தம்பி நடிக்கலாமா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போது முதல்ல நீங்கள் சொன்ன கதை, நீங்களும் உங்கள் பெரியப்பா பற்றியும் உங்கள் அப்பா பற்றியும் உங்கள் பெரியப்பா பையன் உங்கள் தம்பி பற்றியும் சொன்னது வந்து அற்புதமான ஒரு கதை. இதை வந்து ஒரு சினிமாவை எடுக்கலாம், அவ்வளோ அற்புதமான ஒரு கதை சொன்னீங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது, இப்படி ஒரு பெரியப்பா, இப்படி ஒரு தம்பி, ஒரு பெரியப்பா வந்து தன் தம்பியை படிக்க வைக்கிறதுக்காக அவளுடைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறதும், இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அவருடைய பையனை வந்து ஹீரோவாக மாற்றணும், அதை இந்த படம் மூலமாக லான்ச் பண்ண நினைக்கிறதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஃபேமிலி. அருமையான வளர்ப்பு சார். வாழ்த்துக்கள் விஷ்ணு சார் அப்பாவுக்கும் அவருடைய பெரியப்பாவுக்கும் வாழ்த்துக்கள் சார். இந்த மாதிரி ஒரு குடும்பம் அமையிறது ரொம்ப ரேர். அண்ணன் தம்பி மத்தியில் இந்த அன்பு, நான் சொல்கிறது பெரியவங்க சொல்கிறேன், இப்போ அதே அன்பு அடுத்த ஜென்ரேஷன்லையும் தொடர்றதெல்லாம் வந்து கனவு தான். நிறைய ஃபேமிலியில் இதெல்லாம் இல்லை. நான் வந்து என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்துருக்கேன், எங்கள் அண்ணன் தம்பி மத்தியிலே அந்த அன்பெல்லாம் இல்லாமல், தம்பி இதுக்கு சினிமா போய் ஏதோ செலிப்ரிட்டி ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே ஒதுக்கே விட்டாங்க எங்கள் வீட்டில். அதாவது எக்கேடு கெட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து எந்த ஆதரவுமே இல்லாமல் நான் தனியாக வந்து போராடும் போது வீட்டில் நான் வந்து என் மனைவி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இங்கே யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெளி உலகத்தில் யாரும் இருக்கணும் அவசியம் இல்லை, நம்ம அண்ணன் தம்பி இல்லையே, நம்ம அண்ணன் தம்பி எனக்கு எமோஷ்னலாக ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லைனாலும் எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணி தம்பி விழும்போது கொஞ்சம் கரம் கொடுத்து அவனை தூக்கி வளர்க்கணும், அவனுக்கு வந்து நான் இருக்கேன்டா கவலைப்படாத நீ ஜெயிச்சிருவே அப்படின்னு ஒரு எமோஷ்னலாக சொல்கிறதுக்கு எனக்கு அண்ணனுக்கு இல்லையே நினைப்பேன். அண்ணனுக்கு 3 பேர் இருக்காங்க, ஆனால் 3 பேர் எனக்கு இல்லை எமோஷ்னலான்றதுக்காக நான் இந்த எமோஷன் ஆகிட்டேன். இதை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறது வந்து விஷ்ணு விஷால், யூ ஆர் ராக்கிங் ஆஸ் அ அண்ணன், ஆஸ் அ ஹீரோ, ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ ஃபிலிம் என்ன சொல்கிறது கிரியேட்டர், யூ ஆர் ரியலி ராக்கிங். தமிழ் சினிமாவில் வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்மில் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பழைய பாடல், பழைய ஏதாவது ஒரு பாடலுடைய சூப்பர் ஹிட் பாடலோடு சேர்ந்து உங்கள் படம் வந்ததுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் தான். எக்ஸாம்பிள் நான் சொல்லதுக்கு உங்களுக்கு தெரியும், லியோவில் ஆரம்பிச்சு ஓ கருப்பாயி அப்படின்னு ஒரு பாட்டு, அது பிறகு குட் பேட் அக்லியில் பார்த்தீங்கன்னா கண்ணாபண்ணா 4-5 சாங்கெல்லாம் யூஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு பழைய பாடல் மலையர் மம்பட்டியான் பாடல் யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இந்த படத்துக்கு டைட்டிலே வந்து எல்லோரும் ரசிக்கிற ஒரு டைட்டில், ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபின்னு அந்த பாட்டை வச்சு நீங்கள் ஆரம்பித்ததே இந்த படத்துக்கு ஒரு வெற்றி தான். ஜென் மார்ட்டினுடைய பாடல்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு பாடலுமே பர்டிகுலர்லி சித்ஸ்ரீராம் சாங் கேட்டுகிட்டே இருக்கலாம், அவ்வளோ அற்புதமான பாடல்கள். இந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. ஹீரோக்கு வருவோம், ருத்ரா எங்கே இருந்தாலும் ரொம்ப சூப்பராக, அதாவது தம்பியில் சொல்ல முடியாத அந்த ஈக்குவலாக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். சின்ன அதை ஷேவ் பண்ண உடனே நான் கேட்டு இந்த கிருஷ்ணா கிட்ட, யார் இந்த பையன் அப்படின்னா, அவர் தான் சார் அப்படின்னு. ஏன்னா அது ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சார் அவருக்கு ஒரு லுக் வந்துடுது, ஷேவ் பண்ணி ஒரு சின்ன பையனாக வந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லுக் வந்துடுதுன்னாரு. ருத்ரா, யூ காட் ஆல் த சார்ம் ஃபார் அ ஹீரோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கிரேட் டெபியூ. you're going to make it a big way. தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுது, அந்த ஹீரோக்களில் ஒருத்தர உங்களை வார்ம் வெல்கம் பண்ணுறோம். மிகப்பெரிய லெவலில் ஜெயிக்க போகிறீங்க. அண்ட் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஆல்ரெடி எப்போ படத்தை பார்த்துட்டு ஆல்ரெடி பல பேர் ரோமியோ பிக்சர்ஸில் ஆரம்பித்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் இந்த படத்தை வந்து வாங்கிட்டாங்களோ, ஆல்ரெடி ஆன் த டேபிள் வந்து விஷ்ணு விஷால் ஆல்ரெடி பெரிய ப்ராஃபிட்டில் இருக்கார் அப்படி சொல்லிடலாம். ஸோ அதனால் வந்து பயம் இல்லை, எவ்வளோ பெரிய வெற்றி அடைப்பது அதை தான் வெயிட் பண்ணி காத்துட்ருக்கோம். பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய வெற்றி அதை தானே சார் விஷ்ணு எதிர்பார்க்குறோம். டேபிள்லேயே ப்ராஃபிட், அவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். துரை வந்து ஒரு கோ ப்ரொடியூசராகவும் கிரியேட்டிவாக எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க துரை. இந்த விஷ்ணு விஷால் ஸ்டுடியோ இவ்வளோ பெரிய சக்ஸஸ்லாம் வருதுன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசாக இருக்குது, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சித்து சீனிவாஸ் என்னுடைய துபாய் ஃப்ரெண்ட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இந்த ப்ரொமோஷன்லாம் கூடவே இருக்கிறது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. சித்து அடுத்த கட்டம் போனோம், இந்த படம் அவருக்கு வெற்றி அடையும். மராட்டிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க மித்திலா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மித்திலா, நீங்கள் நல்ல தமிழ் அழகாக பேசுகிறீங்கன்னு சொன்னார் டைரக்டர். ஓகே, தமிழ் இன்னும் கற்றுக்கல, ஆனால் ரொம்ப அருமையாக பேசுகிறீங்கன்னு சொன்னார். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹார்ட்டி வெல்கம் டு தமிழ் சினிமா மித்திலா, அண்ட் யூ வில் டெஃபினெட்லி மேக் இட் பிக்.
with all your charm and the beautiful on the screen. ஒரு அருமையான சினிமா 11th ஜூலை வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஒரு சீரியஸான டோனோட நான் முடிச்சுக்கிறேன். தமிழ் சினிமா வரும்போது இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் வரும்போது தமிழ் சினிமா பற்றி ஒரு மோசமான செய்திகளும் நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது இந்த நடிகர் அரெஸ்ட் ஆகிட்டார், அந்த நடிகர் அரெஸ்ட் ஆகிட்டார், ட்ரக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சொல்கிறதுன்னா, சினிமாவில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொலைவு எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காட்சிகளையும் ட்ரக்ஸினை கண்டிப்பாக வைக்கவே கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. அது எவ்வளோ தொலைவு வைக்கிறோமோ அது நியூ நார்மலாக மாறி போச்சு. அதாவது ட்ரக் அடிக்கிறது தப்பே இல்லை, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்பே இல்லைன்ற ஒரு நியூ நார்மல் மென்டாலிட்டி யங் ஜென்ரேஷன் மத்தியில் வந்ததோடு தான் இன்னைக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆச்சுன்னா போகிறோம், ட்ரக்ஸ்க்கு போகிற சுச்சுவேஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் சினிமா சம்மந்தப்பட்ட யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக மாறி போகுது. அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கெட்ட பேர் உருவாக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே ட்ரக் அடிப்பாங்க போல இருக்குது, எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க போல இருக்குது, கெட்ட ஒரு அபிப்பிராயம் வந்து இண்டஸ்ட்ரி மேலே வந்துடுது. அது வராமல் இருக்கணும்னா அதுக்கு இண்டஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய சம்மந்தப்பட்ட நான் படங்களுக்கு இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சார் ட்ரக்ஸ் வேணாம் சார், சீனே வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி எல்லோருமே நம்ம ஒரு ரிசால்வ் எடுத்துக்கணும். ட்ரக்ஸ் சீன் நான் வைக்க மாட்டேன் என் படத்தில். ட்ரிங்க்ஸ் சீனை முடிஞ்ச வரையும் குறைச்சிருங்க. ஒரு டைம் பாஸாக சின்னதாக காமிச்சா போகிறோம். ஏன்னா இது நியூ நார்மலாக மாறக்கூடாது. இளைஞர்கள் மத்தியில் இது வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லை ட்ரக் அடிக்கிறதுன்ற ஒரு மனப்பான்மை நம்ம கொண்டு வந்தாகணும். அதுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லோருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் என்னுடைய கோரிக்கை. மிகப்பெரிய இயக்குநர்களும் மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் இதை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணாதான், இல்லைன்னா ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக மாறுறது நாளைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்கேட்டை உண்டாக்குறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த நேரத்தில் இந்த சீரியஸான விஷயத்த சொல்லி, ஏன்னா திடீர்னு ஒரு ஷாக்கு, பரபரப்பான நியூஸ் எல்லா யூடியூப் சேனலில் இதே ஒரு டாக்காக போயிட்டு தமிழ் சினிமாவை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் த கிரேட்டஸ்ட் ஹை இஸ் கிவிங் கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ். சூப்பர் டூப்பர் ஃபிலிம்ஸை கொடுத்து அந்த படங்கள் மூலமாக நம்ம கிரேட்டஸ்ட் ஹை கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும், அந்த போதை கிடைக்கணும். அந்த போதை என்பது வெற்றி போதை. நல்ல படங்களை கொடுத்துருக்குறோன்ற அந்த வெற்றி போதையோட நம்ம ஜெயிக்கணும். அதுதான் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டம் கொண்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு போதை விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் அவருடைய தம்பி ருத்ரா அவர்களுக்கும் மிகப்பெரிய போதையா 11th ஜூலை கிடைக்கணும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்துக்களோடு என்ன உரை வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓஹோ எந்தன் பேபி டைட்டில் ஸ்வீட்டாக இருக்குது. ருத்ரா, இந்த தமிழ் படத்தில் நீ பயங்கரமாக பெரிய ஆளாக வரப்போகிற. ஏன்னா எனக்கு தெரியும், நான் விஷ்ணு விஷால் தார்கிட்டே சொன்னேன், உன்னோட சூப்பராக நடிக்கிறாப்புல, பேசாமல் இவரை வச்சே கட்டை குத்தி 2 எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். நான் அப்படியே முறைச்சாப்புல, நீ இப்போ பேசாமல் மேனேஜர் ஆகிட்ட அவனுக்கு அப்படின்னாரு. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த விஷ்ணு விஷால் சார், கிருஷ்ணா சார் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணா சார் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, நான் கிருஷ்ணா பேசுகிறேன், நமக்கு கிருஷ்ணா தான் சில்லுன்னு ஒரு காதல் கிருஷ்ணா தான் தெரியும். இல்லை கை பார்க்கலாமா அந்த கிருஷ்ணா நான் அப்படின்னாரு. அவர் சொல்லும் போது ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணுறேன்ட்டு, லவ் தாங்க எனக்கு கம்மியாக இருக்குது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சூப்பராக பண்ணியிருந்தார். படத்தில் பேசுகிறத விட டப்பிங்கில் நான் நிறைய பேசியிருக்கேன். கிருஷ்ணா சார், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ருத்ரா பற்றி சொல்லணும்னா ஏஆர் முருகதாஸ் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணார். ஆனால் அவர் டைரக்ஷன் கற்றுக்கிட்டாரோ இல்லையோ, நடிப்பை சூப்பராக கற்றுட்டு இந்த படத்தில் சூப்பராக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் ஆடியோ லான்ச்லாம் யூடியூப்பில் மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ ஃபார் போத் ஆஃப் அஸ் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் that we are actually in an audio launch for a film in which our faces are also there. So thank you so much. நான் எல்லாருக்கும் I just want to thank some people like Krishna sir and Vishnu Vishal sir and Durai sir, all these guys for giving us the opportunity to be in a film like this. This is our first film also, or at least my first film. So thank you so much. Krishna sir, especially working with you was amazing. Like, I'm a first timer and he gave so much room for experimentation, for just train me to like tell me how comedic beats work in the film. So it was very wonderful working with you. And like with Nivashini, Mithila and Rudra, இவங்க நாங்கள் 4 பேர் ஒரு கேங் மாதிரி ஆகிட்டோம் இந்த ஷூட்டிங்கில். லைக் லிட்ரலி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணோம். தட்ஸ் வை தி ஃபிலிம் இஸ் ஸோ ஸ்பெஷல் அண்ட் வி ரியலி ஹேட் ஸோ மச் ஃபன் ஷூட்டிங் இட். எஸ்பெஷலி Rudra, I really hope you become a big star because he's so wonderful and he's so humble, and it was just a joy working with him because we used to talk
7 hours after shoot, sometimes before shoot, in between shots. And we actually became friends around this, including the same with Mithila and Nivashini. And thank you so much, Ellarkum. I hope you guys enjoy the film. I'll leave it to Nivashini now to few words. I have a mic. Oh, you you can have- speak too. Okay, Welcome okay. back. அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். என் பேர் நிவாஷினி. You can call me Niva. I think this film is very special to a lot of us because it's been a blessing. And Oho Indan Baby, Krishna sir, thank you so much for choosing me to play Anjali. And I think it was a very beautiful script. Dialogues were very nice. And I enjoyed the film. Yena, it's a romantic entertainer. It's not a rom-com, but it's a romantic entertainer, which means that idala ellame irukum. You have your conflicts, you have romance, you have all this kind of fights. You learn so much from the film, and I am so sure that you're going to enjoy this in the theaters. So July 11th, Aniki, theaters le santipom. One more thing. I'm so sorry. Rudra's dad. Dad, I hope you're proud of your son. He's done a fantastic job. Thank you so much, everyone. Thank you. Bye-bye. Vanakkam. First of all, congratulations and best wishes. I think Vishnu kitte epomme na solven. Vishnu, you're very lucky to have the sweetest dad in the whole world because he's so supporting. Ena எனக்கு ரமேஷ் சார் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும். He's been a mentor when I started my career in cinemas. So very very happy to see. ஏன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து தான் நானும் வரேன். ஸோ ஐ கம்ப்ளீட்லி கெட் த இமோஷன். கசின்ஸ்ன்ற கான்செப்ட் நம்ம ஃபேமிலிஸில் கிடையாது. வி ஆர் ஆல் சிப்ளிங்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ். கன்ஃபியூஷன் ஆயிரும். whenever I talk about my brother or sister, they'll be like, யாரோட பையன், no one gets it, so I get it. Rudra, welcome. The industry needs a lot of new stars. I'm very excited. Whatever I saw on the trailer was very fresh. Mithila, both of you looked very nice and very promising. The music was also very, very nice. Looking forward to seeing this on the big screen, and my best wishes to all of you. Epome, anything that is made with good intention will always have great results. So this movie has a lot of heart, and I wish the very best for everyone here. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு சொன்ன ஸ்டோரியோட கண்டினியூஷனாக நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரமேஷ் குடாவில் சார் வந்தார், மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சொன்னார், எதுவுமே சொல்லலை, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அது போய் ஒரு ஃபோன் எடுத்து அப்படி கையில் கொடுத்தாரு. அந்த சாங் ப்ளே ஆச்சு. பார்த்துட்டு இருக்கும்போதே சொன்னார், என்னோடய 2வது மகனை நான் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ நான் I didn't know the story behind this. I said, oh, okay. So, okay. Now, I feel அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் வேறையாக தெரியுது. அண்ட் we all seek goodness. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லதும் இந்த சமூகத்தில் ஒரு நல்லதும் பார்க்கும்போது we are touched. ஸோ அப்படியான ஒரு மொமெண்ட்டை தான் நீங்கள் எங்களுக்கு இந்த உங்கள் லைஃப்பை ஒரு மொமெண்ட்டாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் இஸ் டச்ட் எவ்ரிபடி. ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ ஆன் தட் நோட் ஐ வில் கெட் இன் டு திஸ் whatever that I saw on the screen. So first thing that struck me was the music. Very brilliant. The beat, the rhythm, the sounds, everything was very nice. And சாங்ஸாகவுமே வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்து. ஓவரால் அந்த எனர்ஜி, அந்த வைப் ஆஃப் ஒரு யங் எனர்ஜி இஸ் தேர் த்ரூ அவுட் மியூசிக்கலாக. அண்ட் த காஸ்ட் ஹூ வி சா ஆன் ஸ்க்ரீன், அவங்க சொன்ன மாதிரி I could sense that they were really friends. அவங்க வந்து it was not like they had performed, they had done something for the camera. அதுக்கு வந்து டைரக்டரையும் அந்த கேமராமேனையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணோம். பிகாஸ் I didn't feel the camera placed anywhere. It was just they were just having some their own time என்ற மாதிரி இருந்தது. Whatever that we saw of the four of them on their own. So it felt like a very nice, warm and intimate film about a few young people and their aspirations and their failures and their ups and downs. இதெல்லாமே இந்த ப்ராமிஸ் எல்லாமே இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. Not just Rudra, all the actors are very convincingly fitting into the role that has been given to them. And இப்போ
அவர் அங்கே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ருத்ரா முதல்ல கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பட் எனக்கு படம் இந்த whatever footage I saw எனக்கு அது தெரியல. மேபி டைரக்டர் கேர்ஃபுல்லாக அதை எடிட் அவுட் பண்ணிட்டாரா தெரியல, எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. பட் இட் டென்ட் ஃபீல் லைக் யூ வேர் கான்ஷியஸாகவோ நர்வஸாகவோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. It is a promising film. I wish the whole team a great success. Thank you very much. And நான் இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் விஷ்ணு சொன்ன மாதிரி ரமேஷ் குடவல்லா சார் தான். அவர் எனக்கு 2011 தெரியும். அப்பப்போ பேசுவார், திடீர்னு சொல்லுவார் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்வார். நான் பயந்துருவேன், சார் என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? நோயா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வில் வாட் மேன் யூ நாட் கால் மீ இன் அ லாங் டைம் அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவார். அண்ட் இஃப் ஐ ஹாவ் some doubts about certain things, I will call him and he'll immediately, like, அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னெலாம் தெரியாது, ஃபோன் பண்ணி do you have a minute ன்னு கேட்பேன். எஸ் அப்படின்னா then I will discuss, I'll ask and he'll start explaining until the point சரி சார் போதும் சார் எனக்கு அந்த அளவுக்கு. என்னை பார்க்க வந்தப்போவும் he gave me something that I needed, very important information he gave, and thank you for all the informations and thank you very much. எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியா டீம் எல்லாருக்கும். சாரி முன்னாடி வந்தவங்கள அப்ஸ்கவுண்ட் பண்ணி முன்னாடி வந்துட்டேன், ஹேட் டு கோ சம்வேர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ஜானர் படம், ரொம்ப கலர்ஃபுல்லாக, லைக் த பிரைட் கலர்ஸ், எவ்ரி திங் இஸ் சூப்பர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் விஷ்ணு விஷால் சார். இட் வாஸ் உங்களுக்காக, மெயினாக உங்களுக்காக தான் வந்தேன். லைக் யூ இன்வைட்டட், இட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் இந்த மாதிரி படங்கள் லைக் கார்த்தி சார் said is very important, where people come to theatres and have repeated watch, because this films will be definitely about experience, not thrillers. aduna like who done it அந்த மாதிரி படங்கள் ஒரு இதுனா, this kind of films make you watch the film again and again. ஸோ அந்த ஜானரில் இருக்கிற படமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். And also I think it's a great debut for Rudra. And again Karthi sir சொன்ன மாதிரி தான், like I think as a brother you've done a phenomenal job to give such a big platform for your brother. And என்ன சொல்கிறது, ஒரே பையனாக பிறந்ததுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறேன். அண்ட் ஆக்சுவலி எனக்கு கிருஷ்ணா ராம்குமார் சார் வந்துட்டு ஐ மீன் பர்சனலாக தெரியாது, பட் ஐ நோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் இந்தியா. ஸோ நீங்கள் எந்த ஜுவல்லரி கடையோ எந்த இது பார்த்தீங்கனாலும் அதோட அவராக தான் இருக்கும். லைக் த்ரிஷா மேம் ஆட் எல்லாம், ஐ திங்க் லைக் ஜுவல்லரி anything for that matter. So it is like technically a very sound director who can present the film in a very beautiful way is what I was very confident when I saw this film. And அதுலேயும் மெயினாக ஜென் மார்ட்டின், லைக் ஹீஸ் டூயிங் லாட் ஆஃப் வேவ்ஸ் நவ், லைக் எங்கே பார்த்தாலும் அவர் மியூசிக் தான். ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். And personally I am here for my best friend Mithila Palkar. And Mithila Palkar is debuting in this film. And Mithila Palkar என்னன்னா, ஓமை கடவுளையோட ரீமேக் தெலுங்குல நான் பண்ணேன். அதில் வந்துட்டு Mithila Palkar தான் அனு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒன் திங் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே அபவுட் ஹர் டு ஆர் இண்டஸ்ட்ரி இஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, பட் கண்டிப்பாக அவங்க டீமுக்கு தெரியும். when she comes and speaks the dialogue, ஒரு டைலாக் மிஸ் ஆகாமல் அப்படியே பேசுவாங்க. she would be very proficient because the amount of effort she puts into the film. ஏன்னா தெலுங்கு சுத்தமாக தெரியாது, எனக்கும் தெரியாது, அது கரெக்டாக இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அசிஸ்டன்ஸ் தான் பார்த்து சொல்லணும், ஏன்னா நான் தெலுங்கு படம் போனது வேறு காரணத்துக்காக. அண்ட் மித்திலா பால்கர் அவங்க வந்த போது லைக் அவங்க லைக் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டர் வந்து நம்ம கியூ கொடுக்குறது அது இது இருக்குன்றது, ஐ நெவர் ஹேட் தட் ப்ராப்ளம் வித் எனி ஆஃப் மை ஃபிலிம்ஸ். பட் நான் மித்திலா பால்கர் வரும்போது டோட்டலாக தெலுங்கு வச்சு எப்படி பண்ண போகிறாங்க, நமக்கே யாராவது பின்னாடி தான் கியூ கொடுக்கணும், அவங்க எப்படி பண்ண போகிறாங்க. எவ்ரி சிங்கிள் டயலாக் வேர்டு ஏதோ தெலுங்குலேயே வாழ்ந்து ஹைதராபாத்லேயே வாழ்ந்து பிறந்த மாதிரி லைக் அவங்க பண்ணுவாங்க. And I'm so happy that she's making a correct launch with the right people and right she asked me இந்த மாதிரி நான் படம் பண்ண போறேன்னு சொல்லும்போது it was like very beautiful, because I think she can't get a better launch than this. And I'm sure it's going to be a very happening year for you in Tamil. People will love you already, they love you in little things. You have a lot of fans, they love you more, Mithila. And என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. ஒரே ஒரு தான், the songs are very brilliant and also the title glimpse வந்துட்டு
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் அண்ட் படத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தட் 60 Ram சாங் வாஸ் ஆல்சோ வெரி குட் டைட்டில் ட்ராக் அண்ட் ஐ விஷிங் திஸ் அமேசிங் டீம் ஹோல் ஹார்ட்டட் சக்ஸஸ். யா, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஓஹோ எந்தன் பேபி நிச்சயமாக வெற்றி படம் என்றதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா படம் பார்க்கும்போதே, ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக அதில் நடித்த ஹீரோ ருத்ரா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. அதுக்கு முன்னாடி விஷ்ணு சொன்ன கதையை கேட்ட உடனே நான் வெற்றிமாறன் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த கதை சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு. ஆமாம் சார், நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டு, ஆனால் நான் மூவிக்கு வந்து நிறைய மூவி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நான் என் கதை தான் பெரிய கதைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது விஷ்ணு விஷால் சொன்ன கதையை கேட்டு நான் இன்னும் அதுலேருந்து வெளியவே வரல. அந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து எனக்கு விஷ்ணுவுக்கு முன்னாடியே தெரியும், இங்கே எல்லாருமே அதை சொன்னாங்க. ஸோ விஷ்ணுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். படம் உண்மையிலே கிருஷ்ணா ரொம்ப கலர்ஃபுல்லாக, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி படம் தான் இப்போ நமக்கு தேவை. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பார்க்குற மாதிரி நிச்சயம் இந்த படம் வெற்றி படம் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுனால விஷ்ணு சொல்லிடலாமா? விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். இந்த இதில் வந்து அவர் ஒரு நல்ல அண்ணன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நடிகராக இருக்கலாம், நல்ல அண்ணனாக இருக்கலாம். அதுக்கும் மேலே அவர் ஒரு நல்ல ப்ரொடியூசர், சூப்பர் ப்ரொடியூசர். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அப்படின்னு அவர் எடுத்த படங்கள் அந்த எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். அதனால் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சேர்ந்து 3 படம் எடுக்கிறோம். நேற்று அனௌன்ஸ் பண்ண 10 படத்தில் 3 படம் வந்து விஷ்ணு விஷாலுடைய ஸ்டுடியோஸ் படம் தான். அது ஃபஸ்ட்டு படம் வந்து பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் படம், செகண்ட் படம் வந்து அருண் ராஜா காமராஜாவுடைய படம், தேர்ட் படம் செல்லையாவோ கட்டா குஸ்தி 2. ஸோ அந்த 3 படத்தையும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோடு பண்ணுறோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல படம் கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னோடய 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வருஷம். கலகலப்பில் ஸ்டார்ட் ஆனது 100 படங்கள் தாண்டி தமிழில் நடிச்சிட்டேன். அதுக்கு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னென்னும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கிற விதமாக இருக்கட்டும். விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து தானு சாரே சொல்லிட்டு போயிட்டார், படமாக எடுக்கணும்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு படமாக வரணும். அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓ எந்தன் பேபியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சித்தப்பா கேரக்டர். அந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது விஷ்ணு தான். எனக்கு கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாகவே 2 பிரதர்ஸோட தான் எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங். ஒன்று சூர்யா சார், கார்த்தி சார், இன்னொன்று விஷ்ணு விஷால், ருத்ரா ஆக்சுவலாக எல்லாருமே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலாக நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், பயங்கர டெடிக்கேஷன். உண்மையிலே நான்லாம் ஃபஸ்ட்டு படத்துக்கு போய் நடிக்கும்போது இவ்வளோ எஃபர்ட்லாம் போடலை. அவர் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஆக்டிங் நுவான்சஸ் கற்றுக்கிட்டு ஃபிசிக்கலாக எவ்வளோலாம் எஃபர்ட்ஸ் போடுமோ அதெல்லாம் போட்டு சேஞ்சஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுவாப்பில். எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்க சார் அப்படின்வாங்க. அது என்ன லாஜிக்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லாமல் கிருஷ்ணா சார்ட்டை கொண்டு போய் விஷ்ணு கொடுத்துட்டாரு தம்பி உங்கள் பொறுப்பு, எவ்வளோ வேணாலும் வேரியேஷன் வாங்கிக்கோங்க, வேலை வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸில் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு டெபியூ ஆக்டராக ஐ அட்மையர் யூ. சீரியஸ்லி யூ வில் கோ பிளேசஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரமேஷ் அங்கிளை பற்றி ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் நிறைய எதுலேயுமே நான் ரோல் மாடல்ஸ்னு ஃபிக்ஸாக அப்படி எவரிங்காக போவோம். ஒரே ஒரு ரோல் மாடல் மட்டும் ஃபிக்ஸ்டு, அப்பாவா நான் எப்படி இருக்கணுங்கிற பிஹேவியருக்கு ரமேஷ் அங்கிள் தான் ரோல் மாடல். இப்போ வரைக்கும் என் டாட்டர்ஸை திட்டினதே இல்லை. லேசாக ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பேன், அதுக்குள்ளே நானும் திட்டுவாங்க வீட்டில். ஸோ எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு லவபிள் டேட். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக முறைச்சிட்டு சுற்றுவாருன்னு பார்த்தா நோ, ஹீ இஸ் வெரி வெரி லவ்லி பர்சன். ஹி லவ்ஸ் ஹிஸ் சன் ஸோ மச் அண்ட் இட்ஸ் ஆல் வே பேக்.
விஷ்ணு எப்பயுமே ஏதாவது எனக்கு பண்ணணும்னு எப்பயுமே விஷ்ணுவுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய ஹெல்ப்பு. ஹி ஹஸ் சப்போர்ட்டட் மீ பிக் டைம், ஃபினான்ஷியல் அண்ட் இமோஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் சில ஹெல்ப் வந்து மறக்கவே முடியாத ஹெல்ப், அதில் மட்டும் சொல்லிடுறேன்ப்பா. சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் முடித்தோடனே என்கிட்ட கருணா, நான் தான் ப்ரொடியூசர், உனக்கு என்னெல்லாம் காஸ்டியூம் படத்தில் போட்டியோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னாப்புல. அப்படியே சூர்யா தேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சு என்னென்ன காஸ்டியூம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. படம் ஃபுல்லாக போலீஸ் காஸ்டியூம். ஏன்பா இந்த காஸ்டியூமை நான் எங்கேப்பா யூஸ் பண்ண முடியும், தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் லவ்லி மொமெண்ட்ஸ் டு ஷேர். நான் லாஸ்ட் இயர் ஒரு தெலுங்கு படம் கமிட் ஆனேன். தெலுங்குல ஒரு வார்த்தை தெரியாமல் போனேன். அப்போ தான் தெரிஞ்சுது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்பயும் விஷ்ணுவோட தான் சொன்னேன், பெரிய படம் ஒன்றுப்பா, நாகச்சைத்தன்யா ஹீரோ, சாய் பல்லவி ஹீரோயின், அதில் முக்கியமான ரோல், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னொன்னே இரு அப்படின்ட்டு ஒய்ஃப் ஜாலா கிட்ட நம்பரை கொடுத்து தெலுங்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கோ அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி வந்து ஹெல்ப்னு வந்துட்டு இறங்கி ஒரு சினிமாக்காக இருக்கட்டும், பர்சனல் ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு லவ்லி ஃபேமிலி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் யுவர் பேனர் அண்ட் என்டையர் டீம். மிथिला பால்கர் இஸ் அன் அமேசிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட். சீரியஸாக அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலாம் அப்போ பார்க்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன், நான் தமிழ் ஜாலி. ஸோ அவங்க வந்து தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. லவ்லி டீம், நிவாஷினி, நிர்மல் அண்ட் என்டையர் ஜென் மார்ட்டின் அண்ட் எவ்ரிபடி. கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு அருமையான அனுபவம். எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக அவ்வளோ டிஸ்கஷனில் உட்கார மாட்டாங்க. பட் ஹீ இஸ் லைக் ஒரு 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 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம, நியூ ஆர்டிஸ்ட்டு ஓல்டு ஆப்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணார். அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு இந்த படத்துலனா, அடுத்த படத்தில் எனக்கு பெரிய ரோல் ஒன்று போட்டு கூப்பிட்டு போயிட்டார். இந்த ஷூட் முடிச்சு 3ஆவது நாள் கோயம்புத்தூரில் அவரோட படத்தில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானு சார், ஐஸ்ரீ கணேஷ் சார், தியாகராஜன் சார், டைரக்டர்ஸ் தியாகராஜா சார், வெற்றிமாறன் சார், ராம் வந்திருக்காப்புல, எஃப்ஐஆர் டைரக்டர் மனு ஆனந்த் அண்ட் எவ்ரிபடி. கார்த்தி சார், கார்த்தி நான் வந்து எப்போ டைம் எடுக்கிறான்னு தெரில. வாவதியார் ஷூட்டிங்கில் இருப்போம், பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் அந்த பில்டிங் ஒர்க்கும் போயிட்டுருக்கும், இந்த பக்கம் ஷூட்டிங்கை பார்ப்பார், நடிகர் சங்கம் ஒர்க்கும் பார்ப்பார். அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து இனாக்ரேட் பண்ணி அதை கிராண்ட் ஆக்குறாரு. ஸோ லவ்லி சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஹம்பிளி ஐ வாண்ட் டு தேங்க். ஏன்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாமல் விட்டா அது ரொம்ப டிலே ஆகிடுது. 14 வருஷம் நான் சினிமாவில் இருந்ததுக்கு மெயினான காரணம் உங்களோட அன்பும் ஆதரவும் தான். என்றென்றும் நன்றி. I'd like to thank Vishnu sir and Durai for bringing me to this project and making me a part of it. I really want to thank Krishna sir, because he's really pulled off a great film, like a real fun film, and something that the audiences will connect and would love watching. I'd like to thank my team, my backbone. My girls have really worked hard and have made this real beautiful, and the entire team of the project. Mainly thank you Mithila, Rudra, Nivashini and Nirmal for being such kind actors and such patient actors to, you know, really support us while making this film. Thank you. I hope you all enjoy as much as we enjoyed making this film. Thank you. Hi, hello. எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. I'm also a North Indian, but I'm really, really happy. And congratulations, Rudra, first of all. We have seen your hard work so much. And Uncle, Auntie, Namaste, everyone. I'm really happy to be here. Yesterday, one of my film got released. And I'm starting from like characters, step by step. And என்னோட இன்னொரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐம் அ வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் த ஃபில்ம். ஆனால் எவ்ரி ஸ்டெப் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் திஸ் ஃபில்ம், ஜென் மார்ட்டின் sir has done an amazing work. As a singer, I mean, I'm not that experienced. I'm just a Hindustani music singer. But Sid Sriram sir ஓட part வரும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக ஆயிடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட் நாட் தட் கிரேட் தமிழ். ஸோ இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் எவ்ரி ஒன், ஹரீஷ் ஹேஸ் டன் அன் அமேசிங் ஒர்க், லைக் சீரியஸ்லி. அண்ட் கிருஷ்ணா சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் like at the last moment you asked me and I was there and I'm a part of this film. And yeah, congratulations Mithila. I am a very big fan of yours. First of all, you are senior to me, and I told my father that I'm working with Mithila, so he was like, that's amazing, you just do your best.
Welcome to Tamil cinema. You are also North Indian, so I totally understand how it must be for you. இங்கே வந்துட்டு நானும் இப்போ தமிழ் கற்றுக்கிட்டேன். You also learned. I mean, you have done an amazing job. I've seen you acting and your dialogues are like, they have just come so good. And Nivashni, congratulations. All the cast. I mean, Vishnu sir, congratulations. You're introducing your brother. So, and I was coming for Aryan also, but that did not. I mean, it'll come out good for sure. I wish. And thank you, Durai sir. Satish, you introduced me to the team. So thanks to you personally and primarily. And yeah, all the very best. Yeah, that's it. Thank you. Welcome, vanakkam, welcome, hi. சென்னைக்கு வரும்போது திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். And it's not just because of the lovely people I was fortunate to work with. It's also thanks to the press and media I've been meeting over the last 10 days. So thank you very, very much. It means a lot to me. உங்க அன்புக்கும் உங்க சப்போர்ட்டுக்கும் என் மன நிறந்த நன்றி. I definitely am going to take some time because I want to name quite a few of these lovely people that I got to work with, and I absolutely must express my gratitude. Thank you so much, Krishna sir. Thank you for finding your way to me. I don't know how you did it, but thank you for your patience more than anything else. I've been saying it too many times now, but I truly, truly mean it. I don't think I would have made it through this set without your patience. So thank you very much. To my producers, thank you very much for having faith in me, Vishnu sir especially, and Durai sir for bringing me on board this film, especially knowing that I don't know the language and you still had faith that I could pull this off. So thank you so much. To to the whole direction team, Cyril, Sujita, and all the ADs, thank you so much for making it so easy on set. Mukesh, thank you for your story. Sharda, thank you for your words. Ruchi, thank you for the awesome wardrobe, which I might steal for myself. So thank you so much. Harish sir, unga shots, unga frames, vera level. Thank you for making us look as awesome as we did. Pranav, thank you for making sure that we do look awesome on screen with your edits. So thank you very much. Sindhu ma'am, I think you worked harder than I did to make sure that I got my lines right. So thank you so much for your time and your efforts. I truly, truly appreciate that. To all the senior actors that I unfortunately didn't get to spend a lot of time with all of them, but to those who did share screen space with me, thank you for making it so easy to be on set and to be acting in a language that I don't speak. And I hope that next time I'm here, I will speak a little more Tamil than I am right now. I'm Jen Martin. Thank you so much for your music and thank you for making me a small part of that. If you watch the film, which you should on the 11th of July, Oho and then Baby in the theaters, you might hear my voice. So let me know when you do. Suddenly, when you come on stage, you've prepared a long speech and then you've forgotten everything that you have to say. So I'm pretty sure that I'm missing out on a lot of names. I definitely do want to thank my own team, Shrishti, Sujata, Istiaq. Thank you so much for having my back all the time. My lovely co-actors, Nivashini, Nirmal, thank you for helping me find friendship on set. And of course, Rudra. I think you had to be the most patient with me because you had to share screen space with me the most, and I can only imagine how hard it must be to share screen space or react to someone who doesn't know what she's saying. So I'm so thankful to you. Thank you so much. All the best. This is only the beginning, and congratulations to you and welcome to the cinemas. And may we all keep celebrating our journey in the Tamil film industry together. And my na Tamil makkale na ungalai kaadalikkiraen. Thank you so much. This means a lot to us. I hope that you go to the theaters and watch us
in the theatres on the 11th of July. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த 5 ஸ்டாரில் ஆரம்பித்து இப்போ நான் எங்கள் ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணுற வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த மீடியா, ஆடியன்ஸு எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட்டு நான் வந்து என் ப்ரொடியூசர்ஸ் விஷ்ணு விஷால், ராகுல் அவர்கள், துரை அவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ என்னென்னா, நம்ம ரொம்ப நாளாக நடிச்சிட்ருக்கோம், பயம்லாம் இருக்கக்கூடாதுன்னா ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நேற்று என் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் மெசேஜ் பண்ணுறான், மச்சி நீ வந்து ஆக்டராக இருக்கும்போது இன்னொன்னா பேசலாண்டா, உன்னை தான் வாயை பொழந்து பார்த்துன்னு இருப்பானுங்க, ஆனால் நீ படம் எடுத்தப்புறம் படம் தான் பேசணும், நீ பேசக்கூடாது, அது பேச்சை குறைச்சிரு அப்படின்ட்டான். அது ரொம்ப கரெக்டு தான். அதனால் ஸோ மீன் லைக் வாட் எவர் யூ ஆர் கோயிங் டு see on the screen, அதுதான் எங்களோட எஃபர்ட், அதுதான் என்னோடய எஃபர்ட். ஸோ அதனால் அந்த பேச்சை குறைச்சிக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்று, இப்போது நெப்போ கிட்டு எல்லோரும் அதான் ஒரு பிரச்சனை. நம்ம ஃபீல்டில் இருக்கோம், நம்ம ஆளுங்களை நம்மளே எடுத்துகிட்டு வந்துடுவோம் உள்ளே. அது ஈஸி இல்லை, டக்கு நம்ம அப்படியே புஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதான் விஷ்ணு பண்ணிட்டாருன்ட்டு ஒரு சார் சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு அவர் ஆக்டரு, அவரோட இவரை எடுத்துன்னு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். அந்த கேள்விக்கு ஒரு பதில் கண்டிப்பாக இருக்கணும். நான் வந்து காத்தால கோயில் போகும்போது வேண்டினே இருந்தேன், எனக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும். கோயில் போகும்போது சிவா எனக்கு எல்லா கேள்விக்கும் கரெக்டாக பதில் சொல்லணும், நான் கரெக்டாக பேசணும்னு அப்படி வேண்டிட்டு இப்படி போகும்போது டக்குன்னு நின்றுட்டு, ஆமாம் பிள்ளையாரம் முருகரும் வேண்டிக்கணும், ஏன்னா அவங்களும் நெப்போக்கிட்டு தான் கடவுளோட. அதனால் நின்று அவங்களையும் வேண்டிட்டு வந்தேன். இது ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போது சும்மா சொல்கிறேன், முருகரை முருகர் கூட அந்த சூரபத்மனை கொன்னதுனால தான் முருகர், அவர் அதை கொன்று நம்மளை காப்பாற்றினால தான் முருகர், அவரும் ஒரு எஃபர்ட் போட்டதுனால தான் அவர் நம்ம வேண்டுறோம். அது மாதிரி ருத்ரா வந்து ஆஸ் அன் ஆக்டர் முதல்ல வந்து ஆக்சுவலாக என்னென்னா, நான் இது முதல்ல சொல்லிடுறேன், இந்த கதை, இந்த டைட்டில் எல்லாமே நான் போகும்போதே இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறது வந்து குமார் ராஜா சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ஃபார்மேட் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து மாடர்ன் லவ் அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி, அந்த ஆந்தாலஜியில் ஒரு படம் என்னை நம்பி கொடுத்தாரு குமார் ராஜா, அப்புறம் மதி மேம் 2 பேரும் என்னை நம்பி கொடுத்தாங்க. அதை நான் பண்ணதுனால அந்த படத்தை, அந்த 40 மினிட்ஸ் படத்தை விஷ்ணு சாரும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா மேமும் பார்த்துட்டு தே லைக் இட், அப்புறம் துரை அவரும் பார்த்துட்டு அவங்க பிடிச்சதுனால என்னை இந்த படத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் போகும்போது எல்லாருக்கும் எப்படின்னா, ஆக்டருக்கு நம்ம டைரக்டர் தானே போய் இது பண்ணுவோம், நெரேட் பண்ணுவோம். நான் போகும்போது எனக்கு ஆக்டர் நெரேட் பண்ணுறாரு கதையை, நம்ம ப்ரிவிலேஜ்டு. அவர் கதையை நெரேட் பண்ணும்போது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹேண்ட் பிக்டு ஸ்டோரி ஃபார் ஹிஸ் பிரதர். அந்த கதை ரொம்ப நாள் அவங்க தம்பிக்காக கதை கேட்டு இந்த கதையை ஹேண்ட் பிக்டாக எடுத்து வச்சிருந்த ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரி. இதில் என்னென்னா, இதில் ஒரு ஹீரோ கேரக்டர் ஒன்று இருக்குது இந்த கதையில். ஸோ அந்த ஹீரோ கேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசும்போது, நம்ம விஷ்ணு சார் 2-3 சஜஷன் சொன்னார். சரி இவங்களை பண்ணலான்னு சொல்லும்போது, கதை விஷ்ணு சார் நரேட் பண்ணும்போது ஐ குட் see himself in the story. அவர் அவரோட எமோஷன், அதான் கதை நரேட் பண்ணும்போது உண்மையிலே ஒரு டைரக்டரோட பயங்கரமாக நரேட் பண்ணார். ஏன்னா அவரோட எமோஷன்ஸ் அந்த கதையில் இருந்தது. அப்போ நான் அவரை வேண்டி கேட்டுக்கிட்டேன், சார் ஐ திங்க் யூ ஷுட் பி பார்ட் ஆஃப் த மூவி. அது ரொம்ப தேங்க்ஸ் சார். என்னுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி சாய்ச்சதுக்கு ரொம்ப நன்றி. அவர் வந்து he has played not a cameo, not an extended cameo, he has played a character role in the film. I am very very grateful to you. நிஜமா see, அதான் நான் அண்ணன், எனக்கு தம்பி இருக்காரு, நமக்கு ஒரு அண்ணன் இருக்கலாம்னு யோசிக்கிற அளவுக்கு உண்மையிலேயே ஒரு அண்ணன், கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அண்ட் ருத்ரா பற்றி நீங்கள் இந்த கிளிம்ஸ் பார்த்ததில், இந்த ட்ரெய்லர் பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். என்னென்னா, விஷ்ணு சார் வந்து என் தம்பி நடிக்க போடா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணுறேன்டா, நடிடா அப்படின்னு அவரால் சொல்ல முடியும். நான் வந்து ருத்ரா அஸ்வினா வாழ்ந்திருக்கான்னு சொல்ல முடியும். நீ வந்துட்டடா, நீ ஆக்டரான்னு நீங்கள் தான் சொல்லணும். அதை நீங்கள் சொல்லுவீங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ருத்ரா, ஆல் த வெரி பெஸ்ட் ருத்ரா. என்ன பண்ணுறது, நான் தான் ஃபஸ்ட்டு டைரக்டரு, நீ தான் என் ஃபஸ்ட்டு ஆக்டரு. நான் எங்கள் எல்லாருக்குமே டெபியூங்க. எனக்கு தான் முதல் படம், மிதிலாவுக்கு முதல் தமிழ் படம், நிர்மல் நிவாஷினிக்கு தான் முதல் படம். ஸோ ஐ வெரி வெரி ஹாப்பி டு பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இப்போ மிதிலா பற்றி பேசணும். மிதிலா என்னென்னா, நான் ஆக்டருங்க, அதனால நான் ஒரு விஷயத்தை நம்புவேன். ஸ்க்ரீனில் தமிழ் பேசும்போது அது உங்களுக்கு தமிழாக வந்து சேர்ந்தாதான் அந்த சீனோட இம்பேக்ட் இருக்கும்.
அதுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு மிதிலா வந்து அந்த தமிழ் லைன்ஸை மனப்பாடம் பண்ணி அவங்க தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னென்னா பத்தியாக லைன் பேசியிருக்காங்க, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். அதை அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதில் என்ன விஷயம்னா கொஞ்ச நாள் அவங்க டைலாக் பேசி முடிச்சோடனே மிதிலா நீ என்ன பண்ணுற அப்படின்னு தமிழில் பேச ஆரம்பிச்சிடணும் அவங்கக்கிட்ட. அவ்வளோ நம்ப வச்சுட்டாங்க தட் ஷீ நோஸ் தமிழ். ப்ளீஸ் வாட்ச் இட் ஃபார் ஹர். ஓகே. அண்ட் நிவாஷினி, நிர்மல், தே ஹவ் டன் அ பியூட்டிஃபுல். நிர்மல் ஸ்டாண்டப் காமெடி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த காமெடியை வந்து சூப்பராக இருக்குது. அப்புறம் ரெட்டின் சார் கிங்ல நான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது வந்து கிரெடிட் லிஸ்ட் மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதனால் பீப்புள் ஹவ் டன் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஜாப். நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஐ எம் வெரி வெரி கிளாட். வி நீட் யுவர் சப்போர்ட். ஜூலை 11th தியேட்டரில் வந்து பாருங்கள். இது ரொமான்டிக் என்டர்டெய்னரை தாண்டி நம்ம கண்ணாடி முன்னாடி நின்னா நம்ம தெரியும்ல, அப்போ நம்மளோட ஃப்ளாஸ்லாம் தெரியும்ல, அதுக்கு தானே கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறது. கிளம்பும் போது ஒரு கண்ணாடி பார்க்குறது அதுக்கு தானே, மூஞ்சிலாம் சரி பண்ணிட்டு போகலான்ட்டு. அந்த கண்ணாடியாக இந்த படம் ஒரு ஃபேமிலிக்கு கூட இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபேமிலி. நான் ஃபேமிலி சொல்லணும், அந்த ஃபேமிலியை தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் எ ரொமான்டிக் என்டர்டெய்னர் விச் ஆல்சோ கேட்டர்ஸ் டு த ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபேமிலியோட வந்து படம் பாருங்கள், அதான் நான் சொல்வேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரே நிமிஷம், நான் போகிறதுக்கு முன்னாடி ஓஹோ என் பேபின்றது ஒருத்தருக்கு ஒருத்தங்க பேபி, அதான் டைட்டில். ஓகே, திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் டைட்டில். நான் வரும்போதே கேட்டேன், இந்த டைட்டில் வந்து யாருமே எடுக்கலையா சார், நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமான்னு கேட்டேன். இல்லை எடுக்கல. நாங்கள் அது ஏதோ காதல் மன்னனோட பிளெஸிங், லவ் ஸ்டோரின்றதுனால அவர் ஜெமினிகிரன் சார் பிளெஸிங் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பண்ணேன். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைட்டில். இட்ஸ் அன் ஆப் டைட்டில் ஃபார் ஆர் ஃபில்ம். ஓஹோ என் பேபி ரொம்ப ஆப் டைட்டில். நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்போது என் பேபிஸ்லாம் நான் எல்லாரையும் கூப்பிட விரும்புகிறேன். From the assistant directors to the crew members, please come on to the stage. I would like to இப்பயா இல்லை யாரா பேசின அப்புறமா லாஸ்டா ஓகே my babies will come on to the stage லாஸ்டா. Thank you so much. Please support us. Thank you so much sir. எஸ் ஏதோ மறந்துட்டாங்க. எஸ் என்னோட பெரிய பேபி மறந்துட்டேன், ஜென் மாட்டுனேன். அது எப்படி ஏன்னா நான் வரும்போதே அவன் எனக்கு என்னென்னா ஏன் மறந்துட்டேன்னா எப்படியும் கனவுல வருவான். ஆமாம், ஏன் கனவுல வருவான். அவன் திட்டுவான். ஏன் தெரியுமா, அவன் கனவுல நான் வர முடியாது. ஏன்னா அவன் தூக்கமே கிடையாது. தூங்கினா தானே அவனுக்கு கனவு. அவன் தூங்கவே மாட்டான், நான் தூங்கிடுவேன். எனக்கு கனவுல வருவான், அவனுக்கு கனவு கிடையாது. ஜென், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ்லி சாங் மேன். லைக் நான் என்ன ஒரு நார்சிசிஸ்டிக்காக என் படம் பாட்டு நானே கேட்குற அளவுக்கு நீ பண்ணிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். லவ்லி சாங்ஸ் ஜென் அண்ட் த டீம். இல்லை இப்போ மிஷ்கின் சார் வந்துட்டு நான் தான் சொல்கிறேனே, எனக்கு ஏன் பயம்னா நான் எடுத்துட்டேன்னா எல்லா டைரக்டரும் இந்த படத்தில் மிஷ்கின் சார்லேருந்து பாலாஜி சக்திவேல் சார்லேருந்து எல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். எனக்கு தெரியும் நான் பேசணும். நான் ஏன் இப்படி ஓடினேன்னா பேசினா கதை சொல்லிடணும்னு பயம். ஏன்னா அவர் இன்னும் வராரு அப்படி சொல்லி ஆகணும். நான் அதனால் என்னென்னா சேவ் இட் ஃபார் அனதர் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் ஐம் வெரி ப்ரிவிலேஜ் டு அந்த கிளிம்ஸ் நீங்கள் பார்த்துருவீங்க. கடன் கட் ஆகும்போது அவ்வளோ ஆக்டர்ஸ், அஞ்சு கொரியன்லேருந்து மிஷ்கின் சார்லேருந்து ரெட்டின் சார்லேருந்து அவ்வளோ ஆக்டர்ஸ் கூட நான் ஒர்க் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு படத்தில். அதுவும் ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ப்ரிவிலேஜ். சாரை பற்றி நான் தான் பேசணுமா, உலகமே பேசும். அதனால் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மொமெண்ட்டுக்கு தான் இந்த மொமெண்ட் என் வாழ்க்கையில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட்டு. நிறைய தடவை வந்து எப்போ இது வரோன்னு யோசிச்சிருக்கிறேன், என்கிட்ட தனியாக உட்காந்து பேசியிருக்கிறேன். ஸோ ஃபைனலி இது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இங்கே இப்போது நின்று பேசும்போது எனக்கு ஃபஸ்ட்டாக என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு 15-16 வருஷத்துக்கு முன்னாடி இதே க்ரௌடில் நான் உட்காந்து வெள்ளை கபடிக்குள்ளோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தேன். அண்டு அன்றைக்கி அண்ணன் பேசிகிட்டு இருந்தார். எங்கள் மொத்த ஃபேமிலிக்கே அது ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட். பிகாஸ் தமிழ் சினிமாவுக்கு ஃபஸ்ட் டைம் எல்லோரும் அண்ணன் சொன்ன மாதிரி அப்பாவோட கனவு ஃபஸ்ட் டைம் அந்த கனவை வந்து நிலாவை லைட்டாக தொடுற மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே கட் பண்ணால் 15 வருஷம் கழிச்சு அண்ணன் எங்கள் ப்ரொடியூசராக உட்காந்துருக்கிறாரு, என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஸோ உண்மையிலேயே அது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் பிறந்தது திருச்சி, வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை. மகரிஷி வித்யா மந்திரில் படித்தேன். அண்ட் எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூரில் இன்ஜினியரிங் முடித்தேன். நான் என்னதான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் வளர்ந்துருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி கசின்ஸாக இருக்கிறதால எனக்கும் அண்ணா அக்கா அவங்களுக்குலாம் நிறைய வயசு வித்தியாசம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு வகையில் சினிமா தான். ஏன்னா டிவி ஸ்க்ரீன் ஒட்டி தான் நான் உட்காந்துருப்பேன், அதுதான் ஃபுல்லாக பார்த்துட்ருப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த ஆர்வம் பயங்கரமாக இருந்தது. அண்டு
அப்பாவோட ஆசை கனவு அவருமே அது சின்ன சின்னதாக எனக்குள்ளே அப்படியே விதை போட்டுகிட்டே இருப்பார். ஸோ எனக்கு இந்த சினிமாவை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், சினிமாவை புரிஞ்சுக்கணும், நம்ம பார்த்து ஒரு விஷயம் ரொம்ப ரசிக்கிறோம், இதை பற்றி இன்னமும் டீப்பாக புரிஞ்சுக்கணுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த எண்ணம் இருந்தது. அண்டு காலேஜ் முடிச்சுட்டு கரெக்டாக முருகதாஸ் சார்கிட்ட எனக்கு அப்படி கற்றுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது நான் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை 2 கையை விரித்து எடுத்துட்டேன். பிகாஸ் ரொம்ப நாளாக எனக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு இருந்தது. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு க்ரியேட்டிவாக நான் நிறைய விஷயங்கள் முருகதாஸ் சார்கிட்ட ஒரு 1.5 இயர் கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். ஒரு படத்தை எப்படி எடுப்பாங்க, க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி நான் நிறைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்டு அந்த ப்ராசஸ் பார்க்கும்போது அந்த ப்ராசஸை ஒரு மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஓகே, டைரெக்ஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்கே, இன்னும் ஒரு சில படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். அந்த டைமில் தான் அண்ணன் கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணார், வை நாட். ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்குமே ஒரு பெரிய காரணம் இருக்குது. கார்த்தி சார் அவரோட அந்த டைமில் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், காலேஜ் முடிச்சுட்டு எப்படி போகலான்னு பார்க்கும்போது கார்த்தி சார் வந்து மணி சாரோட அசிஸ்டன்ட்டு. ஸோ அந்த ரூட் எடுத்தால் எப்படி இருக்கும் அது நினச்சி தான் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படின்னு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நான் வந்து ஃபுல்லாக இறங்கிட்டு அதே ரூட்டில் போவோம், லைட்டாக கற்றுக்குவோம், கற்றுக்கிட்டே உள்ளே வருவோன்றதுக்காக ஃபுல்லாக கற்றுக்கினேன் க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அது கற்றுக்கினதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஓகே ஒரு நாள் கூப்பிட்டாரு. நான் அடுத்தடுத்த படமும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணலான்னு நினச்சேன். அப்போது அண்ணன் கூப்பிட்டு நீ இதெல்லாம் பண்ணுறது வந்து ஆக்டர் ஆகணுன்றது தானே உன்னோட ஆசை, அதுக்காக தானே இதெல்லாம் கற்றுக்கிறேன். ஸோ நீ க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு லைட்டாக பார்த்துட்டேன், பட் ஆக்டராக இருக்கிறதுக்காக ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்ற அந்த வார்த்தை வரும்போது ஃபைனான்ஸுங்கிறதோ ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை தயாரிப்பாளர் சைட்லேருந்து என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் தேவைன்றது கற்றுக்கோன்னு சொன்னார். எனக்கு அப்போது பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஓகே எனக்கு டைரெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நல்லா ஆக்டிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ரொடக்ஷன் நமக்கு எதுக்குன்னு எனக்கு அப்போ பெருசாக புரியல. பட் நான் ஒர்க் பண்ணேன், பிகாஸ் அவர் சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட தான் சொல்கிறாரு. அண்டு அந்த டைமில் வந்து எனக்கும் அண்ணனுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் அவர் எனக்கு அண்ணனாக மட்டும்தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திடீர்னு நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அவர் சீரியஸாக அது காது கொடுத்து கேட்பார், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அந்த ப்ராசஸில் ஒரு ஓகே கொஞ்சம் ஒரு 2 படத்தில் எஃப்ஐஆர் படத்துலையோ கட்டாகுஸ்தி படத்துலையோ ப்ரொடக்ஷனில் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு அந்த டைமில் தான் எங்கள் ப்ரொடக்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நிறைய கதைகள் வரும்போது அண்ணன்ட்ட இப்படி ஒரு கதை இருந்தது. அவர் இந்த கதை கேட்டு வச்சுருந்தாரு, எனக்காக நல்லா இருக்கும் அவனுக்கு சொல்லி ஒரு 1 லைன் சொல்லி படிக்க சொல்லியிருந்தார். நானும் படித்தேன், எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கதையாகவும் ரெடியாக இருந்துச்சு. பட் அவர் சொன்ன மாதிரி வெறும் ரைட்டராக தான் இருந்தாங்க. ஸோ டைரக்டர் சார் உள்ளே வரதுக்கு ஒரு 1.5 இயர் ட்ராவல் இருந்தது. அந்த 1.5 இயர் சும்மா வீட்டில் வெட்டியாக உட்காந்துருந்தேன். ஸோ ஒரு ஆக்டராக இது எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸான வேலை, தனியாக நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணோம் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருந்தோ, நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போதே நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மேடையோட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியுது. பிகாஸ் ஒன்று நான் அப்பாவோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன், அண்ணனோட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கேன். அதை தாண்டி நானுமே வந்து இந்த 1.5 வருஷம் சும்மா வெட்டியாக இருந்ததும் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த டைமில் நம்மகிட்ட ஆடிஷன் பண்ண அவங்களோட கண்ணில் ஒரு வெறியை பார்த்தவங்க. ஸோ இந்த இடத்தோட இந்த மேடையோட மதிப்பு என்னன்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்டு அது முடிச்சுட்டு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து மாடர்ன் லவ் பார்த்துட்டு அண்ணனும் அவங்க ஒய்ஃப் ஜுவாலா வந்து மாடர்ன் லவ் பார்த்துட்டு சார் உள்ளே வந்தார். அண்டு கிருஷ்ணா சார் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் தான் எனக்கு பயங்கரமான ஒரு பில்லர். இந்த படம் பார்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா அவங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன் நல்லா இருக்குன்னா அவர் அவ்வளோ பேஷண்ட்டாக நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொன்னார். ஸோ அவரோட காமிக் டைமிங் பற்றி எல்லாருக்கும் தெரியும், அவரோட குவர்க்கினஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். பட் யாருக்கும் பெருசாக என்ன தெரியாதுன்னா அவர் வந்து பயங்கர பேஷண்ட்டான ஒரு மனுஷன். ஏன்னா நான் 1008 கேள்வி கேட்பேன், எல்லாத்துக்கும் வந்து சில சமயம் கேட்ட கேள்வியை திருப்பி கேட்பேன், எல்லாத்தையும் ரொம்ப பேஷண்ட்டாக டீல் பண்ணி எல்லாத்துக்கும் பதில் சொன்னதால தான் இந்த பர்ஃபார்மன்ஸில் யாருக்காவது ஏதோ நல்லா தெரியுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அவரோட பேஷன்ஸ் தான். அண்டு ஸோ எல்லாரையும் வந்து நானும் இந்த மேடையில் ரொம்ப நேரம் எடுக்கல, எல்லாரும் தேங்க் பண்ணிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த ஆர்டிஸ்ட் ஹூ ஒர்க் வித் மீ. மிதிலா, ஷி வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்னென்னா இப்போ என்னோட ஃபஸ்ட்டு படம், நான் வந்து ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒவ்வொரு சீனுக்கு கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், மெனக்கடணும். பட் அவங்க வந்து ஒரு 6-7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஷாட்டுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடும்போது எனக்கு பார்க்கும்போதே பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. அண்ட் அவங்க அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு வந்தாலுமே எந்த பாயிண்ட்லையுமே எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு பெருசாக தெரியாதுன்றது காட்டிக்கல, அவங்க நினச்சா பண்ணியிருந்துருக்கலாம். அது தேங்க்யூ ஃபார் ட்ரீட்டிங் மீ வித் ஸோ மச் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆன் செட்ஸ். அண்ட் நிவாஷினி, நிர்மல், தேங்க்யூ ஆல் ஆஃப் தெம் ஃபார் ஸோ மச். மிஷ்கின் சார் பற்றி சொல்லணும்னா அவர் செட்டுக்கு வந்தாலே ஒரு ஆராவோட வருவார். பட் ஹீ நோஸ் தட் அவர் வந்து ஆராவோட வராரு. அந்த ஆரா வந்து
செட்டை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு மாதிரி எல்லாரையும் கம்ஃபர்டபுள் ஆக்கிடுவார், விச் இஸ் ஒன் வெரி பியூட்டிஃபுல் திங் அபவுட் ஹிம். அண்ட் இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட்ஸ் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் பார்த்த மாதிரி விஜய் சாரதி சார் அண்ட் கஸ்தூரி மேடம் என்னோட பேரண்ட்ஸ் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அஞ்சு குரியன் மேடம் படத்தில் இருக்காங்க. அண்ணா பண்ணியிருக்கிறாரு ஒரு சூப்பரான கேரக்டர். ஸோ எல்லாருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் குட் ஃபார் மீ. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் பேசணுன்னா, ஹரீஷ் சார் வந்து ஹீஸ் அ கிரேட் டிஓபி. இந்த படத்தோட ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பில்லர்னே சொல்லலாம். பயங்கரமாக என்னை ஹெல்ப் பண்ணார். அண்ட் என்னை வந்து அழகாக காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்கங்க. அண்டு ஸோ அவர் வந்து பேசவே மாட்டாருங்க. நான் மேக்ஸிமம் ஃபுல் படத்துலேயே அவரோட மேக்ஸிமம் இன்ட்ராக்ஷன் ஆனால் ருத்ரா ஃப்ரண்ட், ருத்ரா பேக், ருத்ரா ரைட், லெஃப்ட் அவ்வளோதான் பேசுவார். அதனாலவே அவர் என்னைக்காவது ஒரு நாள் வந்து ருத்ரா இன்னைக்கு உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு அந்த வாரம் ஃபுல்லாக நான் ஹாப்பியாக இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு பியூட்டிஃபுல்லான மனுஷன். அண்ட் தேங்க்ஸ் டு மை எடிட்டர். ஹீஸ் பிகம் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ரொம்ப நானும் அவரும் நிறைய படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம். ஆர்சி பிரணவ், நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சூப்பராக சக்குன்னு எடிட் பண்ணியிருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹெல்பிங் மீ வித் த ப்ராசஸ். நான் அவர்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். ஏன்னா அவர் நிறைய எடிட்ஸ் பார்த்துட்டு கேட்பேன், கரெக்டாக இருந்ததா, பண்ணிட்டானா, ஓரளவு வேறு ஏதாவது பண்ணலாமான்ட்டு. ஸோ அண்ட் தேங்க்ஃபுல்லி அவரும் வந்து லேட் நைட், அவருக்கும் தூங்குற பழக்கம் கிடையாது, நைட்டு ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்போம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆப்வியஸ்லி மேன் ஆஃப் த ஆர் ஜென் மார்ட்டின் பிரதர். ஐ திங்க் ஹீ இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் டேலண்ட். அவரோட பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்க்கெலாம் நான் ஒரு பெரிய ஃபேன். அவர் வந்து நான் ஸ்டூடியோக்கு ஒன்ஸ் போகும்போது அவர் ஆல்ரெடி பண்ணியிருந்த பாடல்கள், இந்த படத்தில் வராத பாடல்கள் கூட சும்மா போட்டு காட்டினார். அந்த பாடல்கள் கேட்கும்போது எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஹவு மச் ஆஃப் டேலண்ட் ஹீ ஹேஸ் அண்ட் ஹவு மச் மோர் ஹீ ஹேஸ் டு கிவ் டு தமிழ் சினிமா. ஸோ வெயிட்டிங் ஃபார் மோர் அண்ட் மோர் ஆஃப் யுவர் ஒர்க் பிரதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் புட்டிங் சச் அ கிரேட் மியூசிக் ஃபார் மை ஃபில்ம். அண்ட் I'm looking forward to see more and more of you. And I think everyone who has worked on this film, every single technician, if I have left anyone, I'm sorry, but thank you so much for working. And கடைசியா வந்து நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன், என் biggest thanks to my family, my parents and my friends. என் அப்பா வந்து அடிக்கடி எனக்கு எப்போ கோவம் வந்தாலும் அப்பா அம்மாட்ட நான் கேட்குற கேள்வி வந்து, யாரை கேட்டு என்னை இந்த உலகத்தில் கொண்டு வந்தீங்கன்னு கேட்பேன். ஆனால் தேங்க்யூ என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கு. இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றது மட்டும் இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறது நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க. சினிமா தான் என்னோடய லைஃபு. அது நீங்கள் தான் எனக்கு புரிய வச்சிங்க. சின்ன வயசுலேருந்து ட்ராமாவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நான் அவங்களோட தான் டைலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன் வீட்டில் வந்து. ஸோ பயங்கர ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி எனக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். யாருக்குமே வந்து 4 பேரண்ட்ஸ் கிடையாது, 2 அப்பா 2 அம்மான்ற மாதிரி அந்த அன்பு டபுள் மடங்காக எனக்கு கிடைச்சிருக்குன்றது நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும்னா என் அண்ணனுக்கு தான். பிகாஸ் என்னதான் இருந்தாலும் அவர் நான் பயங்கரமாக அவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. அவர் ப்ரொடியூசராக இருக்கும்போது நான் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவரோட படங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷனில் அவர் எப்படி வேலை பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். இப்போ சின்ன வயசுலேருந்தே பீட் அவரோட கிரிக்கெட் கோச்சஸாக இருந்தாலும் சரி, அவரோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு வேர்டு வந்து விஷ்ணுங்கிற பேர் வந்தாலே எஃபர்ட் வந்து 100% போடுவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் படத்துக்கு ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ எஃபர்ட் போடுவார்ன்றது நான் ரொம்ப க்ளோஸாக பார்த்துருக்குறேன். ஸோ நம்ம படத்துக்கும் அதே மாதிரி போடுவாருன்னு பார்த்தா நம்ம படத்தில் அதோட டபுள் ட்ரிபிள் மடங்காக போட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயமும் அப்படியே மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாரு, கரெக்டாக இருக்கா இல்லையா, உன் முடி சைஸ்லேருந்து நீ இந்த 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 சீன் உனக்கு ஓகேவா, நீ சும்மா யோசிச்சு பார்த்தே இது இப்படி கூட பண்ணலாமே அப்படி கூட பண்ணலாமே என்ன ரொம்ப நேரடியாக அப்படி மோட்டிவேட் பண்ணாமல் இப்படி ஒரு மாதிரி சூப்பராக மோட்டிவேட் பண்ணுவார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு நான் இங்கே நின்று பேசுகிறேன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களோ நீங்கள் உழைச்சதால தான் இன்றைக்கி நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் பொதுவாகவே பிரதர்ஸ்னால் நிறைய சண்டைகள் வரும், வாக்குவாதம் வரும், எனக்கும் அவருக்குமே வரும். ஆனால் பிரதர்ஸ் எப்போவுமே ஒவ்வொருத்தங்க மேலே பயங்கரமாக அன்பு வச்சுருப்பாங்க, அது வெளிப்படையாக காட்ட மாட்டானுங்க. ஸோ இந்த மேடை எனக்கு கிடைச்சிருக்கிறதால ஐ வாண்ட் டு சே சம்திங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். ஐ லவ் யூ பிரதர். நான் இது வரைக்கும் அவர்கிட்ட என்னைக்கா சொன்னதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் இங்கே சொல்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் கடைசியாக மட்டும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அண்ணன் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் அவர் பார்த்து கற்றுருக்கிறேன் அண்ட் அவரோட ஜேர்னியை ஃபாலோ பண்ணியோ கற்றுருக்கிறேன். அவர் எனக்கு பயங்கரமாக பண்ண ஒரு அட்வைஸ் நான் என்றைக்குமே மைண்டில் வச்சுட்டு ஃபாலோ பண்ணுற ஒரு பிக்கெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு,
இதை நீ தக்க வச்சுக்கணும். இதை நீ தக்க வச்சுக்கணும்னா நீ ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரையும் மதிக்கணும். உனக்கு அன்பு கொடுக்குற ஆடியன்ஸை நீ மதிக்கணும். நீ வந்து இந்த வாய்ப்பை என்றைக்கும் ஜஸ்ட் அப்படியே எடுத்துடக்கூடாது. இந்த வாய்ப்புக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ போட்டுக்கிட்டே இருக்கணும். யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் ஆல் யுவர் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் த ஆடியன்ஸ். அண்டு இங்கே அண்ணா இருக்கிறதால ஒரு சின்ன என்ட்ரி எனக்கு கிடைச்சிருச்சு. பட் இந்த இடத்த நான் தக்க வச்சுக்கணும்னா எனக்கு வந்து ப்ரெஸ்ஸோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட், ஆடியன்ஸோட சப்போர்ட் அண்ட் வந்து தொடர்ந்து நான் நல்ல படங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் என்னால் இங்கே சர்வைவ் பண்ண முடியுன்றது அவர் சொல்லி தான் அவர் வந்து எனக்குள்ளே அந்த விதையை இது பண்ணிட்டார். நீ என்ன நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுறாதுன்னு சொன்னார். அண்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் தட் எனக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அண்ணன் இருக்கிறாரு. எல்லாருக்கும் இப்படி ஒன்று இருக்குமான்னு தெரில. இந்த மாதிரி வேறு யாராவது அண்ணன் பண்ணியிருப்பாங்களான்றது எனக்கு தெரில. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட்ஸ், ஆல் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஹூ கேம் ஹியர் டு சப்போர்ட் மீ அண்ட் த ஃபில்ம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா சாரி. But thank you so much. Please watch the film on July 11 and I'm waiting for your reviews. Thank you.